மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் நாளை தமிழகம் வருகிறார். உங்களை வரவேற்பதற்கும் வழி அனுப்பி வைப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சால் அதை பெரும் பாக்கியமா நினைப்பேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பொது கடிதமாக எழுதியிருக்கார். அதாவது சமூக வலைதளங்கள்லையும் நியூஸ்லையும் வெளியில வர மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு கடிதம் எழுதுவதற்கு பின்னணியாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக தலைவர்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒன்றுபடுகிற ஒரு புள்ளியாக பாஜக தான் இருக்கு. பாஜகவிற்கு அடிமையாக இருப்பதிலே அவர்களுக்கு எந்த கூச்சநாச்சமும் கிடையாது. நான் எடப்பாடியை பார்க்க வர்றேன்னு சொன்னா எடப்பாடி அனுமதிக்க மறுக்கிறார். இப்போ மோடியும் இவரை இப்ப என்னன்னா எடப்பாடியும் மோடியும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த நிகழ்வுக்கு நான் பார்க்க வர்றேன், அதுக்காக என்னுடைய சுற்றுப்பயணத்தினுடைய நிகழ்வுகளை கூட மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிற நேரத்துல சிவ பூஜையில கரடி எதுக்குங்கிற மாதிரி இந்த கூட்டணியில அவர் தான் தலைமையா இருக்கும் பட்சத்தில் மாநில அளவுல அவரோடு முரண்பட்டு இருக்கிறவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் முதல்ல மோடி கிடையாது. அதை அவங்க சூசகமா என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில நாங்க தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா சொன்னார். இனிமே தலையிடுறதுக்கு என்ன இருக்கு? மொத்தமாவே சீட்டுக்கட்டு மாதிரி கலைச்சு போட்டாங்களே அதிமுகவை. அங்கிட்டு தஞ்சாவூர் பக்கம், அங்கிட்டு ஒரு டிடிவி தினகரன், அவரும் அதிமுக தான், அவரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறாரு. இந்த பக்கம் சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு கார் எடுத்துட்டு கோயில் கோயிலா போறாங்க, கட்சியை நடத்த முடியல அவங்களால, சாமிகிட்ட ஏதாவது கடவுள் ஏதாவது அருள் தருவாரான்னு அவங்க அலைகிறாங்க. தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று கொஞ்சம் பேரும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க. அவங்க நடத்துகிற தொலைக்காட்சியில் ஜெயா பிளஸ்ல தியாக தலைவி கழகத்தின் பொதுச் செயலாளர்னு அவங்க செய்தியை வாசிக்கிறாங்க. கோர்ட்ல வழக்கு இருக்கிறது. இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பக்கம் அவர் ஒருத்தர் வழக்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப கட்சியில எல்லாருக்கும் யாரு காரணமோ, யார் இந்த கட்சி பிளக்கப்பட்டதற்கு காரணமோ, இந்த கட்சி யாரால பிரிந்து நிற்கிறதோ அவரையே போய் பாக்குறாங்க ஒற்றுமையா. தன்னுடைய கட்சிக்காரர்களுக்குள்ள அவர்கள் இணக்கத்தை கொண்டாடினார்களா, இணக்கத்தை உருவாக்கினார்களா? அது மட்டும் கிடையாது. ரொம்ப விபரீதமான ஒரு விஷயமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு தரம் தாழ்ந்து உங்களை பார்க்க வர்றேன் நானு, என்னை எப்படியாவது சேர்த்துக்கங்க அப்படின்னு கொஞ்சம் வேண்டிய நிலைமை இருக்குல்ல, இது அவசியமானு எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு ராமநாதபுரத்துல போய் ஓபிஎஸ் நிக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல்ல, அவர் மீதான நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறான். அது மோடிக்கு கிடைச்ச ஓட்டு கிடையாது, ஓபிஎஸ்க்கு கிடைச்ச ஓட்டு தான். அவருடைய சமுதாய ஓட்டு, அவர் மீது அபிமானம் கொண்டிருக்கிறவர்களுடைய ஓட்டு, அபிமானம் கொண்டிருக்கிறவருடைய ஓட்டு. அப்படித்தான் அவருக்கு ஓட்டு வருதே தவிர வேற எந்த வகையிலையும் அவருக்கு ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பெரிய சக்தி, அவங்கள வச்சுதான் கட்சி நடத்தணும் என்கிற நிலைமையே கிடையாது. அப்படி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டில் வலிமை பெற்றது உண்மைதான் என்று ஒருவேளை வைத்துக் கொண்டால் அவர்கள் கூட்டணிக்கு இப்படி மிரட்டி பணி, நாடாளுமன்ற தேர்தலே பல தொகுதிகள் வென்றிருப்பாங்களே. வென்றிருப்பாங்க. மாநில அதாவது எவ்வளவு அண்டா அண்டாவா புழுகுவாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, 36 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு முன்னணி தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்தின் மூலமாக அவங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவங்க வெக்கம் கட்டவங்க தான். அவங்க பேரை சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு, அதனால சொல்லல. அந்த வெக்கங்கட்ட சேனல்ல பேசினாங்க. அப்படி 36 தொகுதி வெற்றி பெற்று விடுவார்கள், நாங்க கருத்து கணிப்புலாம் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்டார். என்னையா கமலாலயம் வாசல்லையே கருத்து கணிப்பு முடிச்சிட்டீங்களா, அந்த வைத்தியநாதன் தெருவை தாண்டி ஏதாவது எடுத்தியலா அப்படின்னு கூட கேட்டாங்க சில பேர். அந்த அளவுக்கு வெக்கம் இல்லாம போய் சொன்னாங்க. கடைசியில என்னென்னமோ அண்ணாமலை டைவ் அடிச்சு பார்த்தாரு, சாட்டையால் அடிச்சு பார்த்தாரு, குப்பரை விழுந்து பார்த்தாரு. என்னதான் உருண்டாலும் புரண்டாலும், எண்ணெயை தடவிக்கிட்டு என்னதான் மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும்பான். இது பெரியார் மண்ணு, உனக்கு ஒண்ணுமே ஒட்டாது. அதனால அவர்களுடைய அரசியல் இன்னைக்கு ரொம்ப, அதாவது அதிமுக யானையை கூட்டிட்டு போய் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது மாதிரி தங்களுடைய சுயபலத்தை பற்றிய குறைந்தபட்ச அறிவு இல்லாம, ஜெயலலிதா ஆளுமை மிக்கவர்களை அடுத்த கட்ட தலைவர்களாக வளர்த்தெடுக்க தவறியதனுடைய விளைவு, சசிகலா கூவத்தூர்ல ஏல விடாம அந்த கட்சியை
கொள்கையாளர்கள்ட்ட கொண்டு போய் இந்த கட்சியை ஒப்படைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த அவல நிலை இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அதிமுகவினுடைய எம்ஜிஆர் மறைவுக்கு பிந்தைய அதிமுகவில் திருநாவுக்கரசு, KKS, தாமரக்கணி போன்றவர்கள் எல்லாம் ஜெயலலிதா தோற்கிற போது ஜெயிச்சிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம். அப்ப சுதாரிச்சதான் ஜெயலலிதா. நான் தோற்கிற போது நீ ஜெயிப்பதா? தான் கட்சிக்காரன் தானே ஜெயிச்சான், எதிர்கட்சிக்காரனா ஜெயிச்சான் அப்படி நினைக்கலாம் அந்த அம்மா. நீ எவனுமே இருக்கக்கூடாது இனிமே, இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லாமல் பார்த்து கொள்வது. அப்படி இருந்தால் கூட டம்மி பீஸா இருக்கணும். இந்த மோடிக்கு தன்னை மகனாக கருதி கொண்டு ஒருத்தர் வந்து பாட்டு பாடினார்ல, மோடி எங்கள் டாடின்னு, அந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஆயிலா இருக்கணுமே தவிர, அறவேக்காடா இருக்கணுமே தவிர முழுசா வெந்திருக்க கூடாது. திராவிட இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி ஆளா கண்டுபிடிச்சு கடைசியில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க இந்த கட்சியை, முட்டுச்சந்திர எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னா, திராவிடம்னா என்னன்னு தெரியாத ஆளுதான் பொதுச் செயலாளர். நீ யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்க முடியுமா? பெரியார் கோட்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது என்று திகாவினுடைய கடைசி தொண்டை சொல்லுவானா? வீரமணி சொல்ல மாட்டார், அது வேற விஷயம். கடைசி தொண்டன் யாராவது ஒருத்தன் சொல்லுவானா? ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு தொண்டை, ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கேன், பெரியார்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, ஆனா நான் தீக்கால இருக்கேங்க, அப்படி எங்கேயாவது கேட்டிருக்குமா? திமுக காரனை சொல்ல முடியுமா? அவனுக்கு குறைந்தபட்சம் ஏதோ ஒன்று தெரியும். எந்த கட்சியுமே நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லவே முடியாது. இப்படி விசிகா காரனுக்கு வந்து அம்பேத்கரியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அம்பேத்கர் தெரியாதுங்க எனக்கு, நான் விசிகால இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்ல மதிமுக சொல்ல முடியுமா? அண்ணாவை பத்தி என்னன்னே தெரியாதுங்க எனக்கு, நான் வைகோ கட்சியில இருக்கேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? எல்லா கட்சிக்குமே அடிப்படை வந்து அந்த கொள்கை கோட்பாடு. அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்திற்கு வழிநடத்துவதற்கு பொருளாதார மிக்கவர்கள், தொழிலதிபர்கள் பல பேர் வருவாங்க உள்ள. ஆனால் அவர்கள் கட்சிக்கு வந்து லேபிளாக இருக்கலாமே தவிர அவங்க வந்து ப்ராடக்டா இருக்க முடியாது. அவர்கள் மைய பொருளாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அண்ணா கட்சி தொடங்குற போது கருத்தியல் தானே வென்றது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில பெரிய பெரிய பண்ணையார்கள் இருந்தாங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. பொள்ளாச்சி மகாலிங்கத்தில இருந்து, கருப்பையாம்பனார்ல இருந்து பல ஊர்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பூராமே பண்ணையார்கள், பெரும் ஜமீன்தார்கள். அவங்களை எல்லாம் எப்படி வந்து ஒரு சாதாரண கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் எப்படி வெல்ல முடிந்தது அந்த காலகட்டத்தில்? அன்றைக்கு வந்து கலைஞர் சாதாரணமானது, நான் இன்றைய இடத்துல இருந்து சொல்லல. அன்றைக்கு காமராஜர் அரசியல் செய்கிற போது, பத்துவச்சலம் அரசியல் செய்கிற போது எப்படி அவர்களை எல்லாம் அவங்க தோற்கடிச்சாங்க? அவங்க மிகப்பெரிய பெருந்தலைவரை காமராஜர் எப்படி தோற்கடிக்க முடிந்தது? இவர்களுடைய கொள்கை, மொழி போராட்டம், சமூக நீதி போராட்டம், இவர்களுடைய கருத்தியலால தான் வென்றாங்க. இப்ப கருத்தியலே தேவையில்லைங்க. மோடி காலில் முந்தி போய் விழுகிறது யாரு? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? ஆளுக்கு அந்த மோடிக்கு 2 கால் இருக்கிறது உங்களுக்கு வசதியா இருக்கு. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிக்கிறேன், நான் எந்திரிக்கவே மாட்டேன், நீங்க எந்திரிக்க சொன்னாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். வெக்கமா இல்லையா அதிமுக காரங்களுக்கு? இது ரொம்ப நான் வேதனையோட சொல்றேன். நான் உங்களை கொச்சைப்படுத்துறக்காக சொல்லல. அதிமுக எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி. அங்கு யாராவது ஒருத்தரை வந்து நிப்பாட்டும். ஜெயலலிதா அம்மா வந்து சாதாரண ஒரு ஆளை கூட நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்களா இல்லையா? மானாமதுரையில் ஒரு ஸ்டேட் பேங்க் எதுக்கு ஒரு டீ கடை இருக்கு, ஒரு பாய் டீ கடை இருக்கு. அங்கே ஒருத்தர் டீ போடுவார், ஒரு அதிமுக தொண்டர். நான் கேட்டேன் அந்த டீ கடை ஓனர்கிட்ட, இன்னும் ஆளை காணா, சந்திரன் நல்லா டீ போடுவார், அங்கேயே ஆளை காணா. சந்திரன் ஒன்றிய செயலாளர் ஆகிட்டார், அதிமுக தொண்டர். கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்குறேன், வெள்ளையும் சொல்லையுமா வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு சந்திரன் வந்து டாட்டா சும்மாவில் வந்து இறங்குறாப்புல. இது வேற கட்சியில் எங்கேயாவது நடக்குமா? இல்ல, அவங்களுடைய ஒரு கட்சி அடித்தட்டு மக்களுக்கும் சாதாரண தொண்டர்களையும் பதவி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கட்சி சுழற்சி முறையில இயங்கி இருக்கிறது. அதனால அந்த கட்சிக்கு போனா நமக்கு திடீர்னு பதவி கிடைச்சிடும், நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம், சாமானியர்களா இருக்கிறவங்களாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடலாம் என்று அவங்க நம்பக்கூடிய இடத்துக்கு அந்த கட்சி நகர்ந்தது. இப்ப திமுகல படிநிலையில தான் வர முடியும், இல்ல அது பளிச்சுன்னு வர முடியாது. அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்றியம், பகுதி, மாவட்டம், இல்ல சட்டமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா? தலைமைக்கு அது பொருந்தாதா? இல்ல அதையும் தாண்டி தலைமை பண்பு தான் இல்ல, தலைமை பண்பு என்று ஒன்று வந்து இல்லாம போனதுதான் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதாவது தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி உண்டு. தத்துவம்ங்கிறது என்னன்னா அந்த கட்சியின் கோட்பாடு, கொள்கை தான். கொள்கை புரியாதவன் அந்த, அதாவது இப்ப நீங்க ஐஏஎஸ் படிச்சால தானே கலெக்டர் ஆக்க முடியும்,
இல்லைங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரொம்ப வருஷமா ஒருத்தர் புலங்குறாருங்க, அவரே ஆக்கலாங்க அப்படின்னு ஒரு ஆளை நீங்க வந்து ஒரு பியூனை வந்து கலெக்டர் ஆகணும், அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியாதுல்ல. அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள்வதுங்கிறது வேற. ஒரு அறிவுபூர்வமாக ஒரு பிரச்சனை நடக்கிற போது, ஒரு நிர்வாகம் நடக்கிற போது அதை வழிநடத்துவதற்கு ஒரு நாலேஜ் வேணும்ல. இப்ப அறிவு தானே அற்றங்காக்கும் கருவின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. அறிவுல இருந்து இந்த உலகத்தை காட்பது எது? அறிவு தானே. இப்ப நம்ம உடல் உழைப்புல நம்ம எல்லாருமே இப்ப நம்ம கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தோம், மோட்டர்ல இப்ப தண்ணி அதுவே மேல இருந்து வருது இல்லை, நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளேயும் வாஷ் பேஷன்குள்ளேயும் தண்ணி எப்படி வருது? அறிவியல் கண்டுபிடிப்பின் வழியாக வருது இல்லை. இப்ப உடல் உழைப்புல இருந்து அறிவு விடுதலை செய்துல மனிதனை விலங்கு நிலையிலிருந்து அறிவு தானே அவனை வந்து காட்டுக்குள்ள இருந்தவன குகைக்குள்ள இருந்தவன வீடு கட்டி வாழ வைக்குது. நீ மறுபடியும் குகை மனிதனை மாற முடியாதுல. முட்டையை உடைச்சு பறவை வெளியே வரலாம், பறவை பறந்து போய் மறுபடியும் முட்டைகளை போய் உட்காருமா? தொடங்குற இடம், அதாவது ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு பதிலாக கட்சியை வந்து பின்னோக்கி ரிவர்ஸ் கியரை போட்டு எடுத்துட்டு போறாங்க கட்சி. இப்ப இதுல ஏன் இவங்களுக்கு போட்டி? இப்ப கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் போய் மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்கிறாரு, அதற்காக தன்னுடைய பயணத்தை எல்லாம் மாற்றி அமைக்கிறாருன்னா அதுல ஒரு பொருள் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணி தலைவர் வரும்போது, அதுவும் பிரதமர் வரும்போது போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு பகிரங்கமாக இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? அப்படியாவது திரும்பி பார்ப்பாரா இல்ல திரும்பி பார்க்காமலே போயிடுவாரா? ஏன்னா திரும்பி பார்க்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுனாலதான் பகிரங்க கடிதம். இது வந்து நீங்க சொல்றது மாதிரியே இந்த கடிதத்தை பொது வெளியிலே வெளியிடாமல் பர்சனலா அந்த கடிதத்தை கொடுக்க முடியும்ல. நீங்க மெயில் அனுப்ப முடியும், சம்பந்தப்பட்ட உதவியாளர்கள்ட்ட கொண்டே கொடுக்க முடியும். கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உங்க கட்சியில இருந்த ஒரு ஏடிஎம்கே இருந்த மாநில தலைவர்கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும், அண்ணாமலைகிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதை மீறி பொது வெளியிலே வந்து அந்த கடிதத்தை வெளியிடுவதன் மூலமாக ஒருவேளை நம்மை புறக்கணிக்கிறார்களா ஆதரிக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. இந்த கடிதத்துக்கு பின்பும் அவரை புறக்கணிச்சிட்டாருன்னா ஓபிஎஸ் அடுத்த முடிவை நோக்கி நகர போறாரு. ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு மாநாட்டுக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் தனி கட்சியாக மாறுமா, அது விஜய் கட்சியோட சேருமா என்ற ஒரு விவாதம் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா இறுதி கட்டமாக நான் என்டிஏ கூட்டணியில இருக்கணும் இல்லையா, அதுக்கு அவருக்கு அவரே ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறார். அதைத்தான் நீங்க கடிதம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை சந்திப்பதற்கான பாஜக தரப்புல இருந்து ஒரு பதில் வருதுன்னு வைங்க, பிரதமர் அவர்களுடைய 2 நாள் பயணம் ரொம்ப நெருக்கத்திலேயே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு, இதுல வாய்ப்பு கம்மின்ற மாதிரி ஒரு பிளே வருதுன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த முடிவு என்னவா? ஓபிஎஸ் மாநாட்டிலே அறிவிச்சிருவாரு, நான் வந்து என்டிஏ கூட்டணியில கிடையாது, நான் விடுதலை ஆயிட்டேன், உங்க சங்காத்தை எனக்கு வேணாம்டா அப்படி சொல்ல போறாரு. ஏன்னா இபிஎஸ் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்க தயாரா இல்ல, எந்த நிபந்தனையும் கிடையாது. நான் அதிமுக காரனாக கரவேட்டியை கட்டி கட்சி கொடியை வச்சுக்கிட்டு கார்ல போயிட்டு நான் வாட்டுக்கு கடைசி காலத்துல நான் ஒரு அதிமுக காரனாக மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன்னு அவர் சொல்றாரு. நீ கரவேட்டிய கட்டாத, காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்கிறோன்னு சொல்லிட்டாங்களே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணாங்க? இந்த கட்சியே இந்த காலுக்கு கீழேயே போய் விழுந்து அந்த கட்சி காணா போச்சு. சொந்த கால்கள் வேணாமா? நீ பந்த காலிலே நிக்கிற இதா, நீனு சொந்த கால் வேண்டாமா? இபிஎஸ் அவர்கள் சமீபத்துல தந்தி டிவிக்கு ஒரு பேட்டியை அளிச்சிருந்தாரு. அதுல பல முறை எப்படியோ கேட்டு பார்த்துட்டாரு நெறியாளர். காலம் கடந்து விட்டதுன்றதுதான் பதிலா. திருப்பி அவருடைய தமிழை நீங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும், உங்க தமிழ்ல நீங்க பேசக்கூடாது, திருப்பி கேட்காதீங்க. எப்படி ஆளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டினுடைய மேடைகளிலே நம்ம வந்து முத்தமிழறிஞர் கலைஞர்ல இருந்து வைகோ போன்றவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு, தாப்பாண்டியன் பேச்சையெல்லாம் கேட்டு, எப்படிப்பட்ட தமிழையெல்லாம் மேடைகளிலே வந்து கேட்டு வளர்ந்த ஒரு அரசியல் சூழல்ல திருப்பின்னு ஒரு ஆள் வந்திருக்காப்ல. நீ திருப்பி வர முடியாத அரசியல்னு நான் சொல்ல விரும்புறேன். இதே மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா உன்னை நீ திருப்பி வர முடியாது. நீ இதே மாதிரி இருக்கணும். இடையில வந்து இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணத்துல இந்த அறநிலைத்துறையிலிருந்து காசை எடுத்து பள்ளிக்கும் கல்லூரி கட்டவும் செலவிடாதீங்க அப்படின்னு அவரு பேசியிருந்தாரு. அது ஒரு சர்ச்சையாச்சு. அப்புறம் 2வது நாள்ல வந்து அதை திரும்ப பெற்றார்.
மாத்தி பேசினார். அது ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ நேற்று முன்தினம் பேசியிருக்காரு என்னன்னா, அதாவது கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில், கோவில் நிலங்கள்ல ஆக்கிரமித்து குடியிருப்பவர்களுக்கு இல்ல அந்த பகுதியில் குடியிருப்பவருக்கு அந்த நிலம் வந்து சொந்தமாக வழங்கப்படும், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த பகுதியிலே வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இப்ப இந்த முன்னணி கட்சியினரே எதிர்ப்பையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறையினுடைய சொத்துக்களை இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல ஆளாளுக்கு பட்டா போட்டு வீடா மாத்தி இருக்கிறாங்க, கோவிலை வச்சு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, சாமி பேரை சொல்லி பல பேரை வந்து பல சங்கதிகளை பண்ணியிருக்காங்கிறதுக்காகத்தான் அறநிலையத்துறையே வந்துச்சு. தனித்தனியா பட்டா போட்டுறாதீடா அப்படிங்கிறதுக்கு தான் அறநிலையத்துறையே வந்துச்சு. அந்த விவரமும் தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப இந்த புறம்போக்கு இடம் இருக்கு, அரசு நிலம் தான் அது புறம்போக்கு இடம், அதுல வந்து நான் வந்து கோவில் ஊழியர்களுக்கு நான் வந்து வீடு கட்டி தருவேன், அரசு நிலத்துல நான் வந்து பட்டா வழங்குவேன், அப்படி பேசணுமே தவிர இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அரசு மேல அந்த பட்டா கொடுக்குற அந்த இதெல்லாம் அதை சொல்லலாம். அவரு ஏற்கனவே குடிசை மாற்று வாரியத்தின் வழியா நான் பட்டா கொடுக்குறேன், புறம்போக்கு நிலத்துல குடியிருக்கு, இதைத்தான் அரசாங்கத்துல இருந்து சொல்ல முடியும். கோவில் சொத்துனா இப்ப என்ன இருக்குல்ல, அப்படி சொல்ல முடியுமா? அறநிலையத்துறை ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் வந்து பள்ளியாச இடத்துல நான் எல்லாத்துக்குமே வீடு கட்டி தரேன்னு சொல்ல முடியுமா? அது பொது சொத்து. அது மாதிரி தானே அறநிலையத்துறை என்பது பொது சொத்து. அது வந்து பல பேர் தானமாக வழங்கிய நிலம், அரசர்கள் வழங்கிய நிலம், பல பேர் தானமாக கொடுத்த அந்த நிலத்துல பொதுநலன் சார்ந்த விஷயம் இருக்குமே தவிர தனிநபர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அது வீட்டு வசதி வாரியம், அது வீட்டு வசதி வாரியத்தின் ஒரு பகுதி அது. அப்ப எதை பேசணும் எதை பேசக்கூடாது, செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியாது மையல், அந்த மாதிரி எதையாவது பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது. அவர் எந்த அளவுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாருன்னா, அந்த சுந்தரா டிராவல்ஸினுடைய அந்த பஸ் போயிட்டே இருக்கு, வழியில அந்த புதுக்கோட்டை பகுதிகளுக்கு போகும்போது, அறந்தாங்கி பகுதிக்கு போனாரு, போகும்போது அந்த பகுதியில வந்து முந்திரி வந்து ரொம்ப ஃபேமஸ், முந்திரி பருப்பு. அதை வந்து இந்த பொட்டலமா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கெட்டை போட்டு அந்த சாலை ஓரமா நிற்கக்கூடியவர்கள் வந்து விற்பாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த ஏரியால அப்படின்ட்டு புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ரூட்ல இருக்கக்கூடிய அதில் வந்து வரிசையா நிற்பாங்க. நானே பல முறை வாங்கியிருக்கேன், பல பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்க அப்படி கையை நீட்டுறாங்க. யாருக்கு? எடப்பாடிக்கு. அவர் வாங்குறவரு காசை கொடுக்குறாரு, அவங்க வேணாங்க வாங்குறாங்க. இல்லை அதெல்லாம் வாங்கு அப்படிங்க. அதெல்லாம் நல்ல பண்பு. ஓசியில் வாங்கி திங்காம, போலீஸ்காரங்க மாதிரி வாங்கி திங்காம காசு கொடுத்தா திங்கிறாரு. பொதுவா எல்லாரையும் சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரனையும் சொல்லல, சில பேர் இருக்காங்கல்ல, காசு சொல்றேன், அவங்களுக்கு மட்டும் பொருந்தும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்காம அவர் காசுலாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம வரவேற்புக்குரிய விஷயம். அடுத்து அடிச்சாரு ஒரு டைலாக், உங்களுக்கு அரசு மானியம் வழங்குவேன்னாரு. முந்திரி பருப்புக்கான அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவையான இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் அரசு மானியம் வழங்குவேன். இல்ல விவசாயத்தின் அடிப்படையில என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அந்த முந்திரி கட்டையை உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கருவி இருக்கான், நான் அதுக்கு மானியம் வழங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எங்கே சொல்றாரு? தேர்தல் அறிக்கையில சொன்னதையே பாதி நிறைவேற்ற முடியாம போயிருது. போற போக்குல அடிச்சு விடுறாரு எல்லா இடத்துலயும். நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவுக்கு ஓபிஎஸ் செய்த துரோகம் என்ன? உனக்கு வழிகாட்டி பிஜேபியில போய் காலை கட்டி பிடிச்சி கிடக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த வேலைக்கு வழிகாட்டியவர் ஓபிஎஸ் தானே. நன்றி உணர்ச்சி வேணாமா? மறுபடியும் போய் தொப்புன்னு விழுகலாம் அந்த காலில். அம்மா காலில் விழுந்து பழகணும். இப்ப கால் இல்லை, அம்மாவுக்கு கால் இல்லை, அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால போய் நம்ம பாஜக காலில், அமித்ஷா கால்லையும் மோடி கால்லையும் மாறி மாறி விழுகலாம். மொத்தம் 4 கால், அமித்ஷாவுக்கு 2 கால், மோடிக்கு 2 கால், 4 காலில் போய் விழுகலாம். இதை தவிர ஏதாவது கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது தந்தை பெரியார். என்ன மானங்கட்ட பொழப்புன்னு நான் கேட்குறேன். அதிமுக கட்டமைப்பு இருக்கிற கட்சி. உங்ககிட்ட வந்து பிஜேபி காரன் கெஞ்சனா என்னை எம்எல்ஏ ஆக்கி விடு, எம்பி ஆக்கி விடு, அதிமுக காரன் தயவு இல்லைன்னா நான் அரசியல் அனாதை ஆயிடுவேன்னு நயினார் நாகேந்திரன்ல இருந்து எல்லாரும் உன் காலையில வந்து பிடிக்கணும். அப்பத்தானே நீ கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அப்பத்தானே கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர், அப்பத்தானே இடைக்கால முதலமைச்சர். ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரலாற்று பெருமைக்குரியவர்கள். நயினார் நாகேந்திரன் உட்கார முடியுமா? அண்ணாமலை முதலமைச்சர் ஆக முடியுமா அந்த நாட்டுல? நீ இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆளலாம், தமிழ்நாட்டை ஆள முடியுமா? எவ்வளவு பெரிய வலிமையான அரசியல் கட்சி அதிமுக. திமுகவை விட கட்டமைப்பு மிகுந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு போய் ஒருத்தன் காலியா விழுகிறீங்களா? வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு? இந்த வெக்கம் கட்டதுக்கு நீங்க அரசியல் கட்சியை கலைச்சிட்டு அண்ணா திமுகவை கலைச்சு விட்டுருங்க. கலைச்சு விட்டு நேரம் பிஜேபி போய் சேரு. திமுகவில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கேட்டு பாரு, சேர்த்தாங்கன்னா அங்கே போய் சேரு. இந்த அன்வர் ராஜா சேர்றாரு, மானமுள்ள ஒரு மனிதன் வந்து இனி இந்த கரை வெட்டியை கட்டி நான் இருக்க மாட்டேன், இது மானங்கட்ட பொழப்பா இருக்கு அப்படின்னு அன்வர் ராஜா வந்துட்டார்ல. அன்வர் ராஜா மாதிரி மானஸ்தர்கள் இருக்க முடியாத கட்சியாக அது மாறிடுச்சா இல்லையா? அடுத்த வரிசையா ஆள் வரப்போகுதுங்கிறாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஜெயக்குமார்ல இருந்து செல்லூர் ராஜ் வரைக்கும்
பூரா பொட்டி சட்டியை கட்டி வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரான்னு காத்திருக்கிறாங்கன்னு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால அதிமுகவை கலைத்து விடுவது நல்லது. அதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு எதிர்காலத்தை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு நல்ல ஆலோசனையா நான் சொல்றேன். ஒண்ணு கட்சியை ஒழுக்கமா நடத்து, இல்ல கட்சியை கலைச்சு விட்டுரு. இன்னொருத்தன் காலில் விழுகிறதுக்கு கட்சியை பயன்படுத்தாத. நீ இன்னொருத்தன் காலில் விழுகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல இது. இதுக்காக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல, ஜெயலலிதா கட்சி நடத்தல. சார், பிரேக்கிங்ல உருட்டுக்களும் திருட்டுக்களும், அதாவது திமுக ஆட்சியில நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், அதை வைத்து புதிய பிரச்சார பயணத்தை ஆரம்பிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ திமுகவின் உருட்டுக்களும் இல்ல, அதாவது திமுக நிறைவேற்ற தவறிய தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்து தான் அவங்க என்ன சொல்றாங்க, திருட்டுக்களும் உருட்டுகளுங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, திமுகவால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை முதன்மையானது நீட் தேர்வை வந்து ரத்து செய்வது. கண்டிப்பா அதெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி பட்டியல். நீட் மது ரெண்டுமே அவங்க இப்ப உதாரணத்திற்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, 150 நாள் ஆக்குவோம், அதுக்கான இதை வந்து நாங்க கொடுப்போம், கூடுதலாக்குவோம் சொன்னாங்க. இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத திட்டங்கள். இதெல்லாம் என்ன காரணம்னா, நீட்டு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இவங்களுடைய அதிகார எல்லைக்குள்ள அது இல்ல. மகளிர் உரிமை தொகையும் அதே மாதிரியான நிதி நெருக்கடியில தான் இருக்கு. அதுவும் ஏறத்தாழ மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தின் தொடர்ச்சி தான். அது மாநில அரசு வந்து நிர்வகித்தாலும் அது மத்திய அரசினுடைய மன்மோகன் சிங் காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப நிதி பற்றாக்குறை சார்ந்த விஷயங்களுக்கும் நீட்டை வந்து ரத்து செய்ய முடியாத அளவிற்கு மத்திய அரசாங்கம் வந்து முட்டுக்கட்டை போடுவதற்கும் ஒரு மாநில அரசை பொறுப்பேற்க சொல்றாங்க. நான் அதுக்குத்தான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், கோழி தான் முட்டை போடும், சேவலியா முட்டை போடலன்னு கேட்கறது மாதிரியே இவர்களுக்கு அதிகாரமற்ற விஷயங்கள்ல நீங்க ஏன் வந்து இதை செஞ்சு தரலன்னு கேக்குறாங்க. வாக்குறுதிகளா கொடுக்கும்போது அதை யோசிச்சிருக்கணும் இல்லன்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே தேர்தல் வாக்குறுதி என்று வருகிற போது 2 விஷயம் இருக்கும். தொலைநோக்கு திட்டம் ஒன்று இருக்கும். பேரறிஞர் அண்ணாவோட என்ன சொன்னாரு, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு. ஏன் 3 படி கொடுக்க ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு. நடைமுறை சாத்தியம் இப்போதைக்கு 1 படி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. எல்லா அரசாங்கமுமே தொலைநோக்கு திட்டம் ஒன்று வச்சிருப்பாங்க, உடனடியாக சாத்தியத்திற்கான திட்டம் இருக்கு. அதுக்காக எதிர்காலத்துல இப்படிலாம் வரணும் அப்படிங்கிற திட்டம். நம்மளே சராசரி வாழ்க்கையிலேயே நம்ம எதிர்காலத்துல கார் வாங்கணும் பிளான் போடுவோம், பைக்ல போயிட்டு இருப்போம். இது அரசாங்கத்துக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். அதனால அரசு ஏமாற்றல. அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது, அதை தாண்டி சில செயல்பாடுகளை திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நெருக்கடி அரசுக்கு இருக்கிறது. அதை சரி கட்டுவதற்கு மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இல்லை. மத்திய அரசாங்கத்தை நோக்கி செய்ய வேண்டிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் உருட்டும் திருட்டும் நீ பாஜகவை பார்த்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொல்றதுக்கு பதிலாக அந்த கோபத்தை எல்லாம் மாநில அரசின் மீது. இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனையை ஸ்டாலின் கட்டளைன்னு கேட்டா அப்படி இருக்கும், அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். கேட்கலையே. இல்ல, அதுக்கு அர்த்தம் தான் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, மாநில அரசுக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்கிறது, மத்திய அரசுக்குன்னு இருக்கிறது. அது இப்ப மாநில அரசு தன்னால் இயன்ற அளவுக்கு அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இயலாத பட்சத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நிதி நெருக்கடி காரணமாக இருக்கிறது. அதுக்கு முழுக்க இப்ப தேசிய கல்விக் கொள்கையில நிதி தர மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒன்றிய அரசு வந்து மத்திய அரசு கையில் இருக்கிறது. பொதுப்பட்டியல்ல இருக்குன்னு தெரிஞ்சே வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருச்சு திமுக. ஏமாற்றத்துல வராது. அது வந்து ஒரு கனவு திட்டம், ஒரு நனவு திட்டம். எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரையில நீண்ட கால திட்டம் என்று ஒன்று இருக்கும். அவங்க என்ன நினைச்சாங்க, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றோம், ராகுல் காந்தி போன்ற யாரோ ஒரு தலைவர் பிரதமர் வருவாரு, அப்ப நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியும், நாம் கூட்டணியின் அழுத்தத்தின் வழியா பெற முடியும் என்று அவர்கள் நினைத்து அந்த வாக்குறுதி சொல்றாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெறல. அதனுடைய விளைவே இப்ப நம்ம வந்து இவர்கள் எதிர்கட்சிகள் விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே கொடுத்திருக்காரு. அப்ப அன்புமணி அவர்கள் எதை வச்சு நடைப்பயணத்தை எடுத்துட்டு போவாரு? இல்ல தந்தையின் வாக்கை மீறி இந்த நடைப்பயணத்திலையும் அதே போல நடைப்பயணம் போயிருவாங்களா? பாமகவினுடைய மாநில தலைவராக பேராசிரியர் தீரன் இருந்தார், GK மணி இருந்தாரு. அவர்கள்லாம் தலைமை பதவியில இருந்து ராமதாஸ் வெளியேற சொன்ன போது, விலகி கொள்ள சொன்ன போது கௌரவமாக எப்படி அந்த மாநில தலைவர் பதவியை தந்துவிட்டு விலகி போனார்களோ, கட்சியினுடைய கடைசி தொண்டனாக இரு என்று சொன்னாலும் நான் இருப்பேன், கட்சியின் மாநில தலைவராக இரு என்று சொன்னாலும் நான் அதற்கான இடத்திலே இருப்பேன் என்று தலைமைக்கு கட்டுப்பட்டார்களோ,
அதே மாதிரி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டியவர் தான் அன்புமணி ராமதாஸ். ஜி.கே. மணி வந்து இது ஏன் கட்சி, நான் அவனை கொடுக்க மாட்டேன் திரும்ப என்று என்றைக்காவது சொன்னாரா? சொல்லல. கட்சியை யார் உருவாக்கினார்கள், யார் நிறுவனராக இந்த கட்சியை வந்து ஊர் ஊராக போய் வந்து மக்களை சந்தித்து திண்ணை பிரச்சாரம் செய்து 96,000 கிராமங்களுக்கு பயணம் செய்து சமூக நீதி கோட்பாடுகளை எல்லாம் பேசி தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள், இடதுசாரிகள், எழுத்தாளர்களை எல்லாம் அழைத்து இந்த கட்சியை ஒரு கட்டமைப்பாக மாற்றி கொடுத்தா இந்த கட்சியினுடைய அடுத்தடுத்த தளமாக வளர்ந்து வருகிற போது ஒருத்தன் கட்டின வீட்டில் வந்து நீங்க குடி போறது மாதிரி தான், ஒரு நியமன பதவி தானே. எல்லாராலையும் வந்து விரும்பி இவரே உருவாக்கி ஒரு கட்சியை இப்ப நான் என்ன கேட்கிறேன், தனக்கு பெரிய வலிமை இருக்கிறது, தனக்கு பின்னால் வந்து வாக்காளர்கள் இருக்கிறார்கள், வன்னியர்கள் இருக்கிறார்கள், வந்து பெரிய ஜனநாயக சக்திகளின் ஆதரவு இருக்கிறது என்று அன்புமணி நம்பினால் தனி கட்சி தொடங்க முடியுமா? இவர் கட்சியில நான் எதுக்கு இருக்கேன், இவரே எனக்கு ஆகாத ஆளாயிட்டாரு, நான் தனியா ஒரு இயக்கம் தொடங்குறேன், எல்லா நிர்வாகியும் உங்க கூட தானே இருக்காங்க, நீங்க அந்த கொடி மேல இன்னொரு வண்ணத்தையோ சின்னத்தையோ பூசி ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதுதானே? அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதா அவருக்கு? அப்ப ஒருவர் உருவாக்கிய கட்சி, ஒருத்தர் வந்து அதை வந்து செடியை மரமாக்கி அதுக்கு பூக்க வச்சு காய்க்க வச்சு கனியை வைப்பாரு. நீங்க வந்து வேலியை கட்டிட்டு அவரே வரக்கூடாதுன்னா, இந்த மரத்தை வந்து விதை போட்டவர், தண்ணி பாய்ச்சினவர், அவரே வந்து பராமரித்தவர், இதுக்கு சொந்தம் கிடையாது, நீங்க வெளியே போங்கன்னு சொன்னா இது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? நீங்கள் அவருக்கு மகன் என்கிறதை தவிர உங்களுக்கு கூடுதல் தகுதி என்ன இருக்குது? நீங்க நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களுடைய வரிசையில வருகை பதிவேட்டில் இந்தியாவிலேயே ரொம்ப கீழான இடத்துல அவர் தான் இருக்கார் அன்புமணிதர்கள். வருகை பதிவேடே கிடையாது, ஆப்சண்ட். நீங்க வந்து பிரமாதமாக வந்து தன்னை வந்து மக்களுக்கான கோரிக்கைகளை அதிகமாக எழுப்பியார், அப்படி பேர் வாங்கினா பரவாயில்ல, நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு பட்டியெல்லாம் முதலிடத்தில் இருக்கார் அவர். எப்படி முதலிடத்தில் இருக்கார் அவரு? இந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி வழங்கப்பட்டது? ராஜ்யசபா உறுப்பினராக தான் அதிக காலம் இருந்திருக்கிறாரு, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி. அது நடைபயணம் போறேன், நடைபயணத்துல ஏன் நீங்கள் வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கான பயணத்தை அவர் பிறந்த நாள் அன்னைக்கு தொடங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல? இல்ல பசுமை தாயகம் துவங்கப்பட்ட நாளும் இன்றுதான் அப்படின்னு. எதுக்காக பசுமை தாயகத்தை அன்னைக்கு தொடங்கினாங்க? ராமதாஸ் பிறந்த நாள் என்பதனாலதான் தொடங்கினாங்க. அப்ப நீங்க கட்சியில வந்து அறுவடை செய்ய வந்தவர், விதைக்கிற காலத்துல நீங்க வெளியூர்ல இருந்தவர், நீங்கள் இந்த கட்சிக்குள்ள இருந்தீங்களா? கட்சி தொடங்கும் போது, இந்த கட்சியை உருவாக்குகிற போது, இந்த கட்சிக்காக பல பேர் உயிர் தியாகம் செய்கிற போது, சிறைக்கு போற போதெல்லாம் நீங்க அந்த போராட்ட களங்கள்லயே இல்லாதவரே. பலனை அனுபவிப்பதற்காக அவரால் நியமிக்கப்பட்ட நீங்க அவர் வாழுகிற மிச்ச காலத்துல அவர் தலைவராக இருப்பதற்கு விட்டு கொடுப்பதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்ல இப்போ ராமதாஸ் அவர்கள் முதல்ல வந்து அன்னைக்கு முதல்ல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அன்புமணி அவர்களை சும்மா ஒன்றும் இருக்க சொல்ல, செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து நீ செயல் தலைவராயிரு, நான் தலைவரா பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதையே ஏத்துக்க முடியல. செயல் தலைவரா இருனா அதுவும் ஒரு பொறுப்பு தானே, மிக பெரும் பொறுப்பு தானே. அதையே செயல் தலைவராக இருந்துதானே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதல்வராகவே இருக்கிறாரு. திமுகவில் அவர் செயல் தலைவர் தான். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு மங்குகிற வரைக்கும், நினைவு தப்புகிற வரைக்கும், கடைசி ஒரு ஓராண்டு காலம் அவர் பேசவோ அதிகமான நினைவோடு இல்லைன்னு சொல்றாங்க மருத்துவ அறிக்கையில. அதை தவிர்த்து விட்டு மிச்சம் இருக்கிற எல்லா காலங்களிலேயும் ஒரு தொண்டனாகத்தான ஸ்டாலின் இருந்திருக்கிறாரு. கட்சியினுடைய முதன்மை தளபதி என்று கட்சிக்காரர்களால் வர்ணிக்கப்பட்டாலும், செயல் தலைவராக இருந்தாலும், கட்சி கட்டுப்பாட்டை அவர் என்றைக்காவது மீறி இருக்கிறாரா? என்றைக்காவது முரண்பட்டு இருக்கிறாரா? கலைஞருக்கு வயசாயிருச்சு, அவருக்கு ஒன்றும் தெரியாது சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு, தந்தையர் தினத்தன்னைக்கு பகிரங்கமா மேடையில எல்லாம் மன்னிப்பு கேட்பாராம். தைலாவரம் தோட்டத்துக்கு போகும்போது அவரை பார்க்காமல் தவிர்த்து விடுவாராம். மேடை நாடக காதல்னு சொல்லுவாங்க பாமகல, நாடக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கனவை நிறைவேற்றுவேன், அவர் காட்டிய வழியில நான் செயல்படுத்துவேன் தலைவராக இருந்து அப்படின்னு தானே அவர் சொல்றாரு இல்லையா? வாழும் போதே ராமதாஸ் நினைவு சின்னமா மாத்தணும்னா எப்படின்னு, உயிரோட இருக்கிறாரு அவர். மும்தாஜ் இறந்த பின்புதான் அதுக்கு நினைவு சின்னம் எழுப்பினாரு ஷாஜகான். நீ உயிரோட இருக்கும் போதே நீ நினைவு சின்னமா இரு, நீ பேரம்பேத்தியோட விளையாண்டுக்கிட்டு என் ஏரியாவுக்குள்ள வராதனா எப்படி இருக்கும்? வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு புராணங்கள்ல கதை சொன்னதை போல அவர் வழங்கிய பதவியை வாங்கி கொண்டு அவரை வந்து புறக்கணிப்பது என்பது என்ன வகையான நியாயம்? நான் இவ்வளவு கொஞ்ச காலம் கூட காத்திருக்க மாட்டேன். என்ன ராமதாஸ் என்ன இன்னொரு 50 வருஷத்துக்கு தலைவர் வந்துருவாரா?
அவருடைய உடல்நிலைக்கு முதுமைக்கு அவர் ஒரு சிறிது காலம் தான் சொல்றாரு. அவர் முதல் கட்டமா என்ன சொன்னாரு, இந்த தேர்தல் வரைக்கும் நான் இருக்கேனாரு. அப்புறம் சுதாரிச்சு நம்மள மறுபடியும் புடிங்கிருவாங்களோ என்னவோ. இல்ல அதுக்கு மரியாதை கொடுக்கல, அது அவர் அதனாலதான் அவர் நான் வாழும் வரை நான் அவரிடத்துல சரணடைந்து நான் இருக்கிறேன். ராமதாஸை வந்து கடந்த காலத்துல யாராவது எதிர்த்து விட்டு அந்த கட்சிக்குள்ள தலைவராக இருப்பதற்கு வந்து ஒருத்தர் போராடினான்னு வச்சுங்க. அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். தீரன்ல இருந்து ஜி கே மணில இருந்து எத்தனையோ தலைவராக அந்த மாதிரி போராடி இருந்தா அன்புமணி சப்போர்ட் பண்ணிருப்பாரா? இப்ப இளைஞரணி தலைவராக வந்து அன்புமணிக்கு முன்னாடியே புதுக்கோட்டையை சேர்ந்த KM ஷரீப் தான் இளைஞரணி தலைவராக இருந்தாரு. இப்ப நான் ரொம்ப காலம் உழைச்சிருக்கேன், நான் தான் பழனி பாபாவை கூட்டம் போட்டேன், பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கேன், நான் ஈழ போராட்டத்தில் அரசியலில் பெரும் பங்களிப்பு செஞ்சிருக்கேன், எனக்கு தான் சொந்தம்னு KM ஷரீப் சொல்ல முடியுமா? உங்க இடத்துல தானே அவர் இருந்தார், இளைஞரணியினுடைய மாநில தலைவராக தானே அவர் இருந்தாரு. இல்ல வேல்முருகன் சொல்ல முடியுமா? பண்ருட்டி வேல்முருகன் சொல்ல முடியுமா? நான் நீண்ட காலமாக அந்த கட்சிக்கு உழைத்தவன், என் இளமை காலம் முழுமைக்கு வந்து நான் பாமகவுக்காக உழைத்தேன், பாமக எனக்கு தான் சொந்தம்னு பண்ருட்டி வேல்முருகன் சொன்னாருன்னா அன்புமணி ஒப்புக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்வாரா? இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா? அன்புமணி தலைவராக வருவதற்கு இடையூறாக மாறிவிடக்கூடாது. இவர் ஆளுமை மிக்கவராக இருக்கிறாரு, ஆற்றல் மிக்க பேச்சாளராக இருக்கிறாரு, சிந்தனையாளராக இருக்காரு, செயல்பாட்டாளராக இருக்காரு தானே வேல்முருகனை தூக்கி வெளியே போட்டீங்க. அவராவா வெளியே போனாரு? கட்சியிலிருந்து நீங்க தானே ஓரம் கட்டினீங்க. அப்படி நீங்க தலைமையை கைப்பற்றினவர், இனிஷியலை நீங்கள் தகுதியாக பயன்படுத்தினவர். திமுகவிலேனா படிநிலையில தான் அரசியல்ல வந்து 50 ஆண்டு கால அரசியல், எமர்ஜென்சி காலம் தொடங்கி கலைஞர் மரணம் வரைக்குமான அரசியல்ல இவ்வளவு நீண்ட காத்திருப்புக்கு 50 ஆண்டு கால காத்திருப்பு, கொஞ்ச நாள் காத்திருப்பு இல்ல, அவ்வளவு பெரிய நீண்ட காத்திருப்புல தான் அரசியல்ல வந்து ஒரு இடத்திற்கு இன்றைக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார். நீங்க எதுவுமே கிடையாது. சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, நேராக வந்து நான் அமெரிக்க மாப்பிள்ள தான், ஹீரோ தான் மயில், அந்த மாதிரியான ஒரு இடத்த அவர் ராமதாஸ் பெயரையே வந்து பயன்படுத்தி கொண்டு நான் தான் தலைவருங்கிறார். இல்ல இப்போ இது வந்து தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டிய பிரச்சனையா இல்ல காவல் டிஜிபியை நாட வேண்டிய பிரச்சனையா? இல்ல, உடனடியாக வந்து பேரணியை தடுக்கிறதுக்கு காவல் நிலையம் தான் போகணும். தேர்தல் ஆணையம் வந்து சின்னம், கட்சி யாருக்கு சொந்தம், யாருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது, அது வந்து தேர்தல் ஆணையத்துல பேச வேண்டிய வழக்கு. பேரணியும் பொதுக்கூட்டம் நடத்துவதெல்லாம் என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு கட்சி நிறுவனருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. அன்னைக்கு வந்து என்னோட பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சொல்லி சிறிது நேரத்திலேயே அன்புமணி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவர் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எழுதினாரு. எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை, உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதினாரு. நேற்றைக்கு வந்து கட்சியோட சின்னத்தை, கட்சி கொடிய எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. ஆனா இவங்க தரப்புல இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இல்ல, அன்புமணி வந்து நேரடி விமர்சனங்களை வந்து இப்ப வெளிப்படையா விமர்சனம் வைக்கிறாருல ராமதாஸ், அது மாதிரி எந்த வெளிப்படையான விமர்சனத்தையுமே வைக்கல. அதுக்கு பதிலா மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து சுகர் இருக்கு, ஆமா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் அவர் இல்லாம போனா என்கிட்ட தான் வரணும்னு மிரட்டுறதுதான். அது அவர் உடல்நிலையை பொதுவெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட சிகிச்சைக்கு போறிய, ஸ்கின் அலர்ஜி இருக்கு, இந்த அம்மா தான் ஸ்கின் அலர்ஜிக்கு வந்ததுன்னு சொல்லுவார் எல்லாரும் முன்னாடியும். அது சீக்கிரட் இல்லையா? அது மருத்துவ அறிக்கை என்பது ஒரு தனிநபருடைய ரகசியத்தை பாதுகாப்பதுங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? பொதுவெளியில வந்து அவருக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு வந்து உலகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். ஒரு மருத்துவர், நீங்க வெளி உலகத்துல ஒருத்தருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிரங்கமாக உள்நோக்கத்தோடு, நீங்க நல்ல நோக்கத்தோட சொன்னா பிரச்சனை இல்லை, உள்நோக்கத்தோடு சொல்லலாமா? இது என்ன வகையான நாகரிகம் அது? அப்ப இந்த கட்சியை வந்து நான் தான் சொந்தம்னு இப்ப நீங்க உரிமை கொண்டாடுறது மாதிரி வேற யாராவது உரிமை கொண்டாடினா விட்டுருவீங்களா? இது குடும்பத்துக்குள்ள நடக்கிறதுனால இந்த மோதல் வந்து ஒரு எல்லைக்குள் இருக்கிறது. வேற யாராவது இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருந்தான்னு வச்சுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்ன ஜி கே மணி மாதிரி ஒரு ஒரு ஏற்கனவே நீண்ட கால பயணத்தில் இருக்கிற ஒரு தலைவர் கட்சி எனக்கு தான் சொந்தம் பண்ணியிருந்தாருன்னா இது அடிதடி வன்முறையில போய் முடியும். இது பேச்சுவார்த்தையே நடக்காது, பிரஸ் மீட்ல நடக்கிற விஷயம் இருக்கு, ரத்த கலரியா மாறி இருக்கும். அதனால நியாயமாக பார்க்கிற போது
நான் சொல்றத அவர் கேட்கணும்னு அவர் சொல்றாரு, வேற ஒண்ணுமே சொல்லல. ஓகே. தந்தை மகன் மோதுதல் காவல் நிலையம் வரைக்கும் ஏற்கனவே அந்த ஒட்டு கேட்கும் கருவி அதுல இருந்து இப்போ கடைசியில எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் நிக்கிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பாமகனுடைய ஸ்டேட்டஸ் இந்த நிலைமையில இருக்கு. பாமக போன்ற தேமுதிக, தாவேகா இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். தாவேகா 2வது பொதுக்குழுவிற்கு தயாராகி இருக்கு. அந்த பொதுக்குழு மதுரையில நடக்குது. அங்க தேமுதிக தாவேகா மேடையில இருப்பாங்க, தேமுதிக தாவேகாவோடு இணைய போகிறது, அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்லாம் செய்திகள். தாவேகாவோடு கூட்டணி இணைய போதுன்னு மக்கள் தவறா இல்ல தாவேகாவோடு கூட்டணியில இணைய போறாங்க, கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பரப்பப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மையான? தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது சரிந்து 1% கீழே போய்விட்டது. நீங்க தேமுதிக ஆதரவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை இருந்த போதுதான் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இடத்துல இப்ப கூட்டணி வைத்து அதிமுக பேரம் பேசியது. திமுகவுக்கு போக வேண்டியவர் பழம் நழுவி பாலிலே விழுந்தது என்று சொல்வதற்கு பதிலாக வேற பக்கம் விழுந்துருச்சுன்ற மாதிரி அவங்க எதிரணிக்கு போயிட்டாங்க. அவ்வளவு பெரிய வேல்யூ தேமுதிகவிற்கு, தமிழ்நாட்டின் 3வது பெரிய சக்தி தேமுதிக என்று இருந்தது. அந்த நிலைமையெல்லாம் மாறி எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே பார்க்காம சீட்டு பேரத்துக்காக எங்கே வேணாலும் டைவ் அடிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் டைவ் அடிக்கலாம், அர்ராராமான்னு சொன்ன மாதிரி டைவ் எல்லா பக்கமும் அடிச்சு கட்சியை காலி பண்ணிட்டாங்க. 1% கீழாக வாக்கு வங்கி விட்டது. இப்ப தேமுதிகவை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு விருப்பம் இல்லை. திமுகவுக்கு அதிமுகவுக்கு சண்டையே நடந்துச்சு, எங்க பக்கம் தான் வரணும் அப்படின்னு. இப்ப இந்த பக்கம் வந்துடாதன்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சி பலவீனம் அடைந்து இல்ல. சில தொகுதிகள்ல விஜயகாந்த் ஆதரவாளர்கள், அதனால அவங்க என்ன இல்ல, அவங்க கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல, தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும்போது அது விஜயோட சேரும் போது இன்னும் கொஞ்சம் அது பிளஸ் ஆகும். அதனால அவர்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா, கட்சியில கூடுதல் இடங்களை தருவதற்கோ போட்டியிடுவதற்கோ ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தான். அதனால அவர்களோடு சேர்ந்து கொண்டு தங்களை வலிமைப்படுத்தி கொண்டுதான் மீண்டும் அவங்க ஒரு சக்தியாக தன்னை காட்ட முடியும். அதனால தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கூட்டணிக்குள் வருவது என்பது அரசியல் பூர்வமா பார்த்தா சரியானதுதான். ஏன்னா திமுக அவர்களுக்கு பெரிய அளவுல சீட்டு ஒதுக்க மாட்டாங்க. அதிமுகவிலையும் அவங்கள ராஜ்யசபா கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்கன்னு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப அங்க நல்ல உடன்பாடு இல்லை. எனவே அவர்களை மதிக்கக்கூடிய இடத்துல அவங்க விஜய்னா விஜயகாந்தால உருவாக்கப்பட்ட தம்பி என்று குடும்ப உறவு முறைகளும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் விஜயகாந்த ஹீரோவாக்குனாரு. அப்புறம் அந்த விஜய்க்கு மார்க்கெட் இல்லாதப்ப செந்தூர பாண்டி மாதிரி படங்கள்ல எல்லாம் இவர் தான் நடிச்சு கௌரவ இடத்துல நடிச்சு கொடுத்து அவரை இவர் காப்பாத்தி இருக்கிறாரு. அவங்களால மாத்தி மாத்தி முயற்சி வச்சிருக்காங்க. அதனால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனால தேமுதிகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி காண்பது என்பது வெங்களுக்கு இவங்களை விட்டா வேற வழியில், உன்னை விட்டா எனக்கு வழி இல்லை, என்னை விட்டா உனக்கு கதி இல்லைன்னு சொல்ற ஒரு இடத்துல 2 பேரும் அரசியல் இருக்காங்க. ஓகே. இல்ல, ஊழல் பண்ண கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பணும், ஊழலற்ற ஒரு ஆட்சி தருவோம், நாங்க அமைதியான தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்லாம் பல விஷயங்களை விஜய் அறிக்கையில பேசியிருக்காரு. அந்த விஜய் கலைஞர் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காரு, அதே போல ஜெயலலிதா அம்மா ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி திமுகவோட தான் போவார் விஜயகாந்த் அப்படின்னு நம்பப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட கடைசி நேரத்துல அதிமுகவோடு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி போனாரு. அந்த நேரத்துல அந்த கூட்டணி போனதுக்கான பின்னணி காரணங்கள் இப்ப வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது, சந்தேகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது தேமுதிகவோடு கூட்டணி போவது அப்படிங்கிறது விஜய் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும். இல்ல, தேமுதிக வலிமை குறைந்திருக்கிற நேரத்துல தானே அவங்க போறாங்க. விஜய்க்கு அதனால பாதிப்பு வராது. தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்களே தவிர அவங்க நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்தினார்கள், மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்ற அந்த அளவுக்கு அதிகாரமிக்கவர்களா மாறல. அதனால அவங்க பெரிய விஷயம் இல்ல. எப்பவுமே சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சி பெறுவதன் மூலமாக அது பெரிய அதிகார மையத்தை அடைந்து விட்டதாக கருத முடியாது. அதனால அது 100 நாள் வேலை திட்டம் மாதிரி முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆன சில நாட்கள்லயே அந்த கூட்டணி உடைந்து விட்டது. இவர் நாக்க துருத்திட்டாரு, அந்த அம்மா நான் வரலாற்று பிழை செய்துட்டேன்னு அந்த அம்மாவும் கதற ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ தேமுதிகவின் சரித்திரம் என்பது விஜயகாந்தோடு ஏறத்தாழ முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே. தாவேகாவுடைய அந்த பொதுக்குழுல பல்வேறு விஷயங்கள் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. பல தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்காங்க. மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா மதுரை மண்ணில் வந்து அங்க நடக்குது. அது போக ஓபிஎஸ் வந்து இணைவாரு அப்படின்லாம் பேசப்படுது. இது எந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அரசியலிலே கூட்டணிக்கான பொதுக்குழுவா அது இருக்குமா? இல்ல இப்ப அதாவது தமிழ்நாட்டுல வந்து முட்டுச்சந்தில நிக்கிற கட்சிகளுக்கான முதன்மை தேர்வாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த பக்கம் திரும்ப முடியாது இனிமே, அவ்வளவுதான். நீங்க சில ஏரியாக்குள்ள போனீங்கன்னா எங்கே போனாலும் முட்டுச்சந்தா வரும். உதாரணத்துக்கு இப்ப சாலிகிராமத்துக்குள்ள போனீங்கன்னா எங்க போனாலும் முட்டுச்சந்தா வந்துடும். திடீர்னு போனீங்கன்னா ஒரு முட்டுச்சந்து வந்துடும். சில ஏரியால அப்படி இருக்கும். பாதைகள் அடுத்து புலப்படாது, தெரியாது கண்ணுக்கு. அது மாதிரி அரசியலில் யாரெல்லாம் முட்டுச்சந்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கடைசி தேர்வு. கடைசியில் நீ என்கிட்ட தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. யாரெல்லாம் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் போவாங்க. அவர் முதலமைச்சராக வரமாட்டாரே, அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது ஒரு ஷோ தானே, ஒரு ஃபேஷன் ஷோ பண்றது மாதிரி. தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அப்படிங்கிற போஸ்டரை தான் தமிழக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வன்மையா கண்டிக்கிறேன். தமிழக மக்கள் கிடையாது, 2K கிட்ஸ் விரும்பும் ஒரு முதல்வர் வேட்பாளர், அவ்வளவு வச்சுக்கோங்க. விஜயினுடைய ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு தேர்தல் நடத்தினீங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிறதுல எனக்கும் ரெண்டாவது கருத்து கிடையாது. ஆனா எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்துருக்காங்களே விஜய் ரசிகர்களை தவிர மிச்சவங்களுக்குலாம் நீங்க வந்து ஓட்டுரிமை ரத்து செஞ்சுட்டீங்கன்னா சிஎம் ஆயிடுவாங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப குறைவா நீங்க எடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். புசி ஆனந்த் வந்து தாவைக்காவனருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இனி வந்து பயன்படுத்தக்கூடிய போஸ்டர்ஸ் இதுல எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய படம் மட்டும்தான் இருக்கணும், என்னுடைய படத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்னு கடுமையான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. யாரு? புசி ஆனந்த், பொதுச் செயலாளர். அதே குசி விஜயை குசிப்படுத்துறதுக்காக பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் புசி ஆனந்த். ஆதவர்ஜுனா இடையில ஒரு நிகழ்வுல பேசும்போது சொல்லியிருக்காரு, அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறது இல்ல, அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறது இல்லைன்னு கேள்வி கேட்கிறாங்க. ராஜ்மோகன் அண்ணாவை வந்து இவ்வளோ பேசினவங்க திமுக காரவங்களை நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்கலாமேன்ற ஆதங்கத்தையும் பயன்படுத்திட்டு பேசிட்டு அதிமுகவை ஏன் விமர்சிக்கலன்னா மொத்த அதிமுகவினரும் 1.5 கோடி தொண்டர்களும் தாவேகா உறுப்பினர்களாகி பல மாதங்கள் ஆச்சு, அதனால அதிமுக அங்க என்ன இருக்கு ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா வந்து இவ்வளவு பெரிய கற்பனை சக்தி மிக்கவரா இருப்பார்னு எனக்கு தெரியல. அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய அபிமானிகள், வாக்காளர்கள்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை, பெரிய பிம்பத்தை பார்த்து வந்தவர்கள். விஜய் வந்து அரசியல்ல ஒரு கத்துக்குட்டி. அதனால விஜயை பார்த்து தான் வந்து அதிமுக காரன் வர வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது. நான் இன்னொன்று பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கறதுன்னு சொல்றாங்கல்ல, அதே எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தான் தாவேகா. அதிமுகவை விழுங்க காத்திருக்கிற இன்னொரு அரசியல் கட்சி பகிரங்கமாக பாஜக என்றால், ரகசியமாக அதே திட்டத்தோட தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கொள்ளாமல் அதிமுகவை பாதுகாப்பது எப்படி என்கிற விஷயத்தை தெரியாம எடப்பாடி பழனிசாமி டூர் போயிட்டு இருக்காரு, விவரம் தெரியாம. அவர் ஊர் சுத்திட்டு இருக்கும் போதே அவரு ஒரு இடமா போயிட்டு இருக்கும் போது கட்சி காணாம போயிடக்கூடாது. காணாம போன கட்சியை கண்டுபிடிக்கத்தான் பயணம் போயிருக்காரு. அவர் தமிழகத்தை காப்போம்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அதிமுகவை காப்பாற்ற முடியாத நிலைமையில அவர் இருக்கிறாரு. அதிமுகவை காப்போம் தான் சரியான பயணம். அதனால வேற வழி இல்லை. அதனால ஆதவர்ஜுனா பேசியதனுடைய கருத்து அதிமுகவினுடைய தொண்டர்களை, வாக்காளர்களை தமிழக வெற்றி கழகம் குறிவைக்கிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். மற்றும் ஒரு கட்சி தமிழகத்துல இந்த 2026 தேர்தலில் 4 முனை போட்டின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் களம் அப்படிதான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரோடும் அதாவது அழைப்பு கொடுத்த அழைப்புகளை எல்லாம் நிராகரிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு, சீமான் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு. 2 பக்கம் இருந்து நிராகரிப்பு தான் வந்துச்சு அதிமுகவிற்கு. அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சீமான் அவர்களும் அதே போலதான், அது எப்படி நீங்க தீமையை கூடயே வச்சுக்கிட்டு தீமையை எதிர்ப்போம்னு சொல்றவங்களோட நாங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. பாஜகவை குறிப்பிட்டு தான் அவர் பேசியிருக்காருன்னு நம்ம இல்ல, சீமான் சுய விமர்சனம் பண்ணியிருக்காரு. தீமையை வைத்துக் கொண்டு எப்படி வந்து தீமையை ஒழிக்கும், அவரே ஒரு தீமை தானே. தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு மாபெரும் தீமை தானே சீமான். சீமானுக்கு வந்து விஜயலட்சுமி வழக்கு வந்து விரைந்து வந்துடும், அது வந்து பாலியல் வன்புணர்வு வழக்கா வந்துருங்கிற அச்சத்துல தான், அந்த நெருக்கடிக்கு தான் அவர் ஆளாகித்தான் பல விஷயங்களை உளறிக்கிட்டு திர்றாரு.
ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் பெரியாரை பத்தி இழிவா பேசினாரு. பெரியாரை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஏன் அவ்வளவு வல்கரா பேசினாரு அப்படின்னா, பாஜக பேச சொல்லிச்சு பேசினார். குருமூர்த்தி சொல்றாரு, பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தியா வந்து எச் ராஜா சொல்லும் போதெல்லாம் எடுபடலை. எங்களுக்கு சீமான் சொன்னோன்னு எடுபடுது. அப்போ சீமான் ஒரு சரியான கோடாரி கம்பு, மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி வந்து மரத்தையே வெட்டி சாய்க்குங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாருல. அதனால சீமானுக்கு நிரந்தர கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. இங்க விஜயலட்சுமி வழக்கு வந்து வேகமா உருவெடுக்கும் போது சிறைக்கு போக வேண்டிய அவசியம் சீமானுக்கு வந்துருங்கிற பயத்துலதான் முத்து மரணத்தை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சரிடத்திலே மன்றாடுவதற்கு, மண்டியிடுவதற்கு, வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் என்று சொல்லி மேடைகளில் மட்டும் பேசுகிற சீமான் மண்டியிடுவதற்காகத்தான் முதலமைச்சரை பார்த்தார். வீழ்ந்து விடுவதற்காகத்தான் வந்து அவருக்கு வீரங்கீரன் நான் பேசுவேன் நம்பிராதின்னு சொல்றதுதான் முதலமைச்சரை பார்த்தார்னு நாம் தமிழர் தம்பிகளே நமக்கு சொல்லுகிறாரு. இந்த அளவுக்கு சீமானுடைய நிலை போகுது. சீமானுக்கு அரசியல்ல எதிர்காலம் கிடையாது, இருண்ட காலம் இருக்கிறது. ஓகே, விவாதங்கள், விமர்சனங்கள், மற்றவங்க பேசுறதை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நாம் தமிழர்ல தொடர்பவர்கள் ஒரு சிலரோட உங்களுக்கு பழக்கம் இருக்கு நினைக்க, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? விரைவில் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறுகிற மனநிலையில பல பேர் இருக்காங்க. கட்சி ஒரு கம்பெனியாக சுருங்கி விட்டது. ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் இருக்கிறாங்க. அதை வைத்து யாரெல்லாம் ஆதாயம் அடைகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கட்சியின் தொண்டர்கள் என்பவர்கள் காணாமல் போயிட்டு. ஓகே, முன்னாடி நீங்க பேசும்போது சொன்ன மாதிரி இந்த டிசம்பருக்குள்ள இந்த சீமான் மீதான அந்த விஜயலட்சுமி அந்த அம்மா கொடுத்த வழக்குல தீர்ப்பு வந்துவிடும், அதற்கான தண்டனை பெறுவதற்கு தேவையான ஆதாரங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்னாகும்? சிறை சென்று விடுவாரோ சீமான்? சாட்டை துரைமுருகன் தலைவராக முயற்சி செய்வதாக ஒரு தகவல் இருக்கிறது. சீமான் சிறைக்கு போயிட்டா சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராயிரும். அது ஒரு யூடியூப் கட்சி தானே, ஒரு யூடியூபர் போதுமான ஆள் தான் இந்த கட்சி நடத்துறதுக்கு. ஒரு பெரிய தலைமையெல்லாம் தேவையில்லை. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, தமிழ் தேசியமே யூடியூபுக்குள்ள தாங்க இருக்கு, அது வந்து களத்துல கிடையாது. அது ஒரு பெரிய நல்ல கருத்தியல், நான் அதை வரவேற்கிறேன். நடைமுறையில அது யூடியூபுக்குள்ள தான் இருக்கு. கள அரசியல்ல தமிழ் சீமான் வந்து அதை செயல்படுத்தல, அதற்கான முனைப்புல ஈடுபடல. தலைமை பண்பே கிடையாது. சீமான் ஒரு நல்ல பேச்சாளர். அவர் காசு கொடுத்தா அதுக்கு தக்கன வந்து இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது மாதிரி மீட்டருக்கு தக்கன பேசுவார், நல்லா பேசுவார். பெரியார் மேடைகளில் பெரியார் வானலாவும் பேசுவார். அப்புறம் பிரபாகர மேடையில் ஏற்றி விட்டாங்க, அங்கே போய் பேசினார். அப்படியே வந்து சங்கி என்றால் சகா தோழன்னா பிஜேபி மேடையில் ஏற்றி விட்டா அங்கேயே சூப்பராக பேசுவார். அவர் வந்து சீமான்கிறது வேற யாரும் இல்லை, தமிழறிவு மணிய மாதிரி ஒரு ஆள். வாயை வாடகைக்கு விடுகிற வல்லமை மிக்கவர்களில் ஒருவர், வேற ஒன்றும் கிடையாது. சீமானு தமிழறிவு மணியெல்லாம் ஒரு கேட்டகரி. எங்கே வாயை வாடகைக்கு விடணுமோ, ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டா கூட மூர்த்த நாளில் தான் அது போகும். வாயை வாடகைக்கு விட்டா எல்லா நாளுமே அது வசூல் தான். ஓகே, தமிழக அரசியல்ல மூன்றாவது சக்தி அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி தானே நம்ம வரலாறு பார்த்துருக்கோம். ஆனால் மக்கள் நல கூட்டணின்னு இடையில ஒரு முயற்சி எடுத்தாங்க, அது வந்து பயன் அளிக்கல, தோல்வியை தான் சந்திச்சது. இப்போ மீண்டும் விஜய் வந்திருக்கும் போது அவர் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு, தனித்து போட்டி அப்படிங்கிறாரு, ஏன் தலைமையை ஏற்றுட்டு வர்றவங்களோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்ப 4 முனை போட்டி இருக்கும்போது விஜய் அவர்களை முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டு சிறு கட்சிகள்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த மூன்றாவது சக்திக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த முறை ஒழுங்கா செயல்பட்டா வாய்ப்பு இருக்கும். விஜய் மிகப்பெரிய அளவுல ஆட்களை திரட்டி பேரணிலாம் நடத்த போறேன், அரசாங்கத்தை அதிர வைக்க போறேன்னு சொல்லி 3.25 நிமிஷம் மனப்பாடம் பண்ணது மறந்து போயிரும் சீக்கிரமா முடிக்கிறார் இல்லையா? அதெல்லாம் அவர் கொஞ்சம் அவர் மனப்பாட சக்தி அதிகரிக்கணும். வல்லார லேகியம் கீரையெல்லாம் அவர் நிறைய சாப்பிடணும், கள அரசியல்ல போய் நிக்கணும். அவர் வந்து பனையூர் பங்களாவுக்குள்ள பதுங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஏசி இல்லாம அவரால் இருக்க முடியாதுங்கிறாங்க. அவரால் தனி விமானத்துல தான் அவரால் போக முடியுங்கிறாங்க. அவர் கொஞ்சம் வந்து சாமானியனாக தன்னை உணராம, எப்படி மோடி சொன்னாரு, நான் வந்து அம்மாவின் வயிற்றில் பிறக்கவில்லை, ஒரு அதிசய பிறவியாக அமானுஷிய பிறவியாக நான் பிறந்து விட்டேன், கடவுளாக பிறந்து விட்டேன்னு சொன்னார்ல. அவராது கடவுளாக பிறந்துட்டேன் டிக்ளேர் பண்ணாரு. கடவுளாவே வாழ்ந்துட்டு இருக்காரு விஜய். அவர் மனிதனா மாறுற நேரத்துல கட்சி வளர்ந்துரும். செயல்படுறதுக்கு அவர் தயாரா இல்லை. அவருக்கான அந்த அரசியல் சிந்தனை அவர்கிட்ட இல்லை. அரசியல் என்கிற அந்த நெருப்பு அவருடைய அடிமனதிலே பற்றி எரிந்தால் அவர் அரசியல்ல பெரிய ஆள் ஆவார். அவருக்கு பின்னால் தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய உற்சாகத்துல 1% கூட அவர்கிட்ட கிடையாது. மனப்பாடம் பண்ணி மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காரு. நல்லா ஒப்பிக்கிறார், வாய்ப்பாடு மாதிரி இருக்கு ஒரு பேச்சு. ஒரு உயிரோட்டம் இல்லை, கள அரசியல் இல்லை, சாமானிய மக்களோடு கை கொடுக்கிற பழக்கம் இல்லை. வந்தாரு களத்துக்கு வந்து போராட்டத்தை வர்றாரு, வாமா மின்னல் மாதிரி வர்றாரு. ஆதவர் சொன்ன ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துருக்கிறாரு. இதுதான் கள அரசியலுங்கிறாங்க. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸில் காரில் போய் இறங்கிட்டு போய் இன்னொரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு திரும்ப அப்படி கிளம்பி போயிடுறாரு.
மக்களோட மக்களாக அரசியல் பண்ணணும். அது அந்த இடத்திற்கு வந்தா விஜய்க்கு எதிர்காலம் இருக்கு. ஆனா விஜய் இப்ப போற போக்க பார்த்தா அவரே கடையை இழுத்து சாத்திடுவாராங்கிற சந்தேகம் எனக்கு. இல்ல தாவேகா, பாமக, தேமுதிக இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கான முனைப்புல இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. அப்படியெல்லாம் எடுத்துட்டு போனா அது வந்து டஃப் ஃபைட்டா தானே இருக்கும். நம்ம ஒண்ணுமே இருக்காது. தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவா அதிமுகவா மட்டும்தான் போட்டி. மிச்சவங்க எல்லாம் வந்து என்னன்னா மணப்பெண் தோழிகள், இந்த பக்கம் மாப்பிள்ளை தோழர்கள் மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பான். 2வது அணி 3வது அணி எல்லாம் சொல்லிக்கிருவானே தவிர நடைமுறையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. தேர்தல் மன்னன் ஒரு ஆள் உண்டு. ஆமா, எல்லா தேர்தலையும் 16 தேர்தலில் போட்டிட்டேன், 15 தேர்தலில் போட்டிட்டேன். அந்த இடத்துக்கு சீமான் போட்டிடுவாரோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஜெயிக்க தேவையில்லை, தேர்தலில் போட்டிக்கிட்டா போதும். 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அதிகமாக தேர்தலில் போட்டியிட்ட தேர்தல் மன்னன் யாருன்னா அந்த ஆள் பேரை அடிச்சுட்டு டிக் அடிச்சுட்டு சீமான் பேரும் பொறுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.